Namaste, welcome back to my class. Like, share and subscribe my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பரீட்சை எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஃபோர்த் ரோமன் லெட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பரீட்சையா புக்கில் பேஜ் நம்பர் 65 அண்ட் 66 இருக்குது. நான் சொல்கிறது சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? இதில் வந்து ஃபோர்த் ரோமன் லெட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதை பார்த்து கொஸ்டினும் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக 8 பிக்சர்ஸ் கொடுத்து எனி 5 வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஈச் கொஸ்டின் வந்து 1 மார்க். ஸோ 5 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த எக்ஸசைஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பார்க்கலாமா இன்னைக்கு? உங்களுக்கு மீனிங் தெரியல அப்படின்னா நீங்கள் அண்டர்லைன் பண்ணி மீனிங் என்ன அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு கொஸ்டின் வேர்டு என்ன அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக என்ன வேர்டு எழுதணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி அண்டர்லைன் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? படத்தை பார்த்து கேள்விக்கான பதிலை எழுதவும். ஃபர்ஸ்ட் ஒன், ஹாதி கைசா ஜான்வர் ஹை. ஹாதி அப்படின்னா எலிஃபண்ட். ஸோ எலிஃபண்ட் வந்து எப்படிப்பட்ட அனிமல் அப்படின்னு கேட்குறாங்க. ஹாதி படா ஜான்வர் ஹை. ஸோ படா மீன்ஸ் பெரிய. ஸோ இங்கே வந்து கைசா அப்படின்னா ஹவ். ஸோ அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு படா அப்படின்னு நீங்கள் ஆன்சர் எழுதினா போதும். ஸோ ரிமைனிங் எல்லாமே கொஸ்டின்லேருந்து அப்படியே காப்பி பண்ண போகிறீங்க. ஹாதி படா ஜான்வர் ஹை. அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் நீங்கள் கொஸ்டின் மார்க் போடக்கூடாது, ஒரு ஸ்டாண்டிங் லைன் வந்து போடணும். அதுதான் இங்கே ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்டாப். செகண்ட் ஒன், குத்தா கைசா ஜான்வர் ஹை. குத்தா பால்தூ ஜான்வர் ஹை. காய் கியா தேத்தி ஹை. காய் தூத் தேத்தி ஹை. பசு என்ன குடிக்கிறது? பசு பால் குடிக்கிறது. சரியா? ஃபோர்த் ஒன், கோடா கைசே தௌடுதா ஹை. குதிரை எப்படி ஓடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. கோடா தேஜ் தௌடுதா ஹை. தேஜ் மீன்ஸ் வேகமாக ஓடுகிறது. சரியா? வேகமாக. இப்போ குதிரை வேகமாக ஓடுகிறது அப்படின்னு மீனிங். ஃபிஃப்த் ஒன், மோர் கியா கர்த்தா ஹை. மோர் நாச்தா ஹை. ஸோ அது பீகாக். மோர் அப்படின்னா பீகாக். பீகாக் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கு? டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அப்போ நாச்தா ஹை. நாச்தா அப்படின்னா டான்ஸ் ஆடுறது. சரியா? சிக்ஸ்த் ஒன், கவ்வா கைசா ஹை. காகம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. கவ்வா காலா ஹை. ஸோ கைசாவை ரிமூவ் பண்ணிட்டு காலான்னு எழுதுனா போதும். காலா அப்படின்னா பிளாக் கலர். சரியா? கருப்பு கலர். செவன்த் ஒன், கோயல் கைசே காத்தி ஹை. கோயல் மீன்ஸ் குயில். அது வந்து எப்படி பாடுதுன்னு கேட்குறாங்க. கோயல் மீட்டா காத்தி ஹை. கோயல் வந்து இனிமையாக பாடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன், எயித் ஒன், முர்கி கியா தேத்தி ஹை. முர்கி அப்படின்னா கோழி. ஸோ கோழி என்ன குடிக்குது? முர்கி அண்டா தேத்தி ஹை. ஸோ கோழி வந்து முட்டை தருகிறது. நைன்த் ஒன், லடுக்கா கியா கேல்தா ஹை. லடுக்கா கேந்த் கேல்தா ஹை. ஸோ லடுக்கா மீன்ஸ் பாய். ஸோ பாய் வந்து என்ன விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கியாவை ரிமூவ் பண்ணிட்டு கேந்துன்னு எழுதினா போதும். கேந்த் அப்படின்னா பால். சரியா? அந்த லடுக்கா வந்து பால் விளையாண்டுட்டு இருக்கு. டென்த் ஒன், லடுக்கி கியா படுத்தி ஹை. ஸோ சிறுமி கேர்ள் வந்து என்ன படிச்சுட்டு இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த கியாவை ரிமூவ் பண்ணிட்டு லடுக்கி பாட் படுத்தி ஹை. ஸோ சிறுமி வந்து பாடம் படிச்சுட்டு இருக்கா. அப்போ பாட் அப்படின்னு எழுதினா போதும். ரிமைனிங் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொஸ்டின்லேருந்து காப்பி பண்ணிடுங்க. 11th ஒன், ஆத்மி கியா காத்தா ஹை. ஆத்மி ரோட்டி காத்தா ஹை. ஸோ ஆத்மி மீன்ஸ் மேன். ஸோ என்ன சாப்பிட்றாருன்னு கேட்குறாங்க. ஆத்மி ரோட்டி காத்தா ஹை. காத்தா அப்படின்னா சாப்பிட்றது. ஸோ ரொட்டி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரியா? 12th ஒன், அவுரத் கியா பீத்தி ஹை. அவுரத் பானி பீத்தி ஹை. ஸோ விமன் வந்து என்ன குடிக்கிறாங்க? பீத்தி அப்படின்னா என்னது? குடிக்கிறது. ஸோ அவுரத் பானி பீத்தி ஹை. கியாவை ரிமூவ் பண்ணிட்டு பானி எழுதினா போதும். 13th ஒன், பச்சா கியா கர்த்தா ஹை. பச்சா ரோத்தா ஹை. ஸோ இங்கே வந்து பச்சானா என்ன? குழந்தை. இப்போ குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்குறாங்க. பச்சா ரோத்தா ஹை. அழுதுட்டு இருக்கு. ஸோ ரோத்தா அப்படின்னா எனக்கு அழுகிறது. ரோ அப்படின்னா அழுகிறது. சரியா? 14th ஒன், பில்லி கைசே தௌட்தி ஹை. ஸோ பில்லி மீன்ஸ் பூனை. ஸோ அது வந்து எப்படி ஓடுதுன்னு கேட்குறாங்க. பில்லி கைசேவை ரிமூவ் பண்ணிட்டு பில்லி தேஜ் தௌட்தி ஹை. தேஜ் மீன்ஸ் வேகம். சரியா? வேகமாக ஓடுது. 15th ஒன், ரேல் காடி கஹாங் ஆத்தி ஹை. ஸோ ரெயில் காடி அப்படின்னா ட்ரெயின். ஸோ எங்கே வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க.
அங்கே வந்து கஹாங் இருக்குல்ல, கஹாங் அப்படின்னா வேர், எங்கே அப்படின்னு மீனிங். ரெயில்காடி யஹாங் ஆத்திகை, யஹாங்னா இங்கே. அப்போ ட்ரெயின் வந்து இங்கே வந்துட்டு இருக்கு. சரியா, அதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 65. பேஜ் நம்பர் 66 எடுத்துக்கோங்க. ரிமைனிங் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. 16th ஒன், பானி கைசே பக்தாகை, பானி தீரே தீரே பக்தாகை. ஸோ பானின்றது என்னது, வாட்டர் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பாய்கிறது சொல்லுவோம்ல, அதுதான் பக்தாகை. ஸோ தீரே தீரே பக்தாகை, தீரே தீரே அப்படின்னா மெதுவாக. சரியா. 17th ஒன், சூரஜ் கப் நிகழ்த்தாகை, சூரஜ் அப்படின்னா என்னது, சன். சரியா. சூரஜ் கப் நிகழ்த்தாகை, கப்னா எப்பொழுது, வெளியில வருகிறது. நிக்கல்தா அப்படின்னா வெளியில வருது. சூரஜ் அந்த கப்பை ரிமூவ் பண்ணிட்டு சபேரே, சபேரே மீன்ஸ் மார்னிங். சரியா, மார்னிங் நிக்கல்தாகை, சூரஜ் சபேரே நிக்கல்தாகை. 18th ஒன், பத்தா கஹாங் கிர்தாகை, பத்தா அப்படின்னா லீஃப். சரியா, கிர்தாகை அப்படின்னா விழுகிறது. ஸோ லீஃப் எல்லாம் எங்க விழுகுது அப்படின்னு கேட்குறாங்க. பத்தா ஜமீன் பர் கிர்தாகை, லீஃப் எல்லாம் எங்க விழுது, ஜமீன் பர் அப்படின்னா தரையில விழுது. சரியா. 19th ஒன், மேஜ் பர் கியா ஹை, மேஜ் பர் கிதாப் ஹை. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் நான் ரீட் அவுட் பண்ணும்போது அந்த பிக்சரையும் நீங்க நோட் அவுட் பண்ணிட்டே வாங்க. சரியா. மேஜ் பர் என்ன இருக்கு, மேஜ் மேல என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. மேஜ் பர் கிதாப் ஹை, நீங்க அந்த கியாவை ரிமூவ் பண்ணிட்டு கிதாப் அப்படின்னு எழுதணும். நீங்க வந்து கலம் அப்படின்னு எழுதக்கூடாது, ஏன்னா அந்த டேபிள் மேல பென் வந்து இல்லை. ஸோ அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ நீங்க அதை தான் மென்ஷன் பண்ணணும். हाथ में क्या है, हाथ में कलम है. 20, क्वेश्चन नंबर 20, हाथ में கையில, क्या है என்ன இருக்கு, கையில என்ன இருக்கு அந்த பிக்சர் பாருங்க. हाथ में कलम है, அப்போ இப்போதான் வந்து நீங்க என்ன எழுதணும், हाथ में कलम है. ஸோ அதில் என்ன இருக்கோ நீங்கள் அதுதான் வந்து ஹிந்தியில் எழுதுகிற மாதிரி இருக்கும். நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், அதை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் வேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். 21, லடுக்கி கஹாங் ஹை, லடுக்கி ஸ்கூல் மே ஹை, கேர்ள் வந்து எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. லடுக்கி ஸ்கூல் மே ஹை, லடுக்கி ஸ்கூலில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. லடுக்கா கஹாங் ஹை, பாய் வந்து எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. லடுக்கா மைதான் மே ஹை, ஸோ எங்கே இருக்கா, மைதான் அப்படின்னா கிரவுண்டு, ப்ளே கிரவுண்டு சொல்லுவோம்ல. ஸோ பாய் வந்து ப்ளே கிரவுண்டில் இருக்கான் அப்படின்னு மீனிங். மேஜ் பர் கியா கியா ஹைங், ஸோ மேஜை மேலே என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கியா கியா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பாருங்க. மேஜ் பர் கிதாப் அவுர் கலம் ஹைங். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, கிதாப்னா புக்கு, கலம் அப்படின்னா பெண்ணு, ரெண்டுமே இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி எழுதணும், கியா கியா அதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கிதாப் அண்டு கலம், கிதாப் அவுர் கலம், அவுர் மீன்ஸ் அண்டு, இதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரியா. 24, லடுக்கா கிஸ்கோ தேக்தா ஹை, லடுக்கா பில்லி கோ தேக்தா ஹை. ஸோ அந்த லடுக்கா, அந்த பாய் வந்து யாரை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லடுக்கா வந்து பில்லி, பில்லி மீன்ஸ் கேட். சரியா, பூனையை பார்த்துட்டு இருக்கான். லடுக்கா பில்லி கோ தேக்தா ஹை. 25, லடுக்கா கிஸ்கோ கிதாப் தேத்தா ஹை, லடுக்கா லட்கி கோ கிதாப் தேத்தா ஹை. ஸோ யார்கிட்ட வந்து புக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. லட்கி கோ கிதாப் தேத்தா ஹை. சரியா. 26, லடுக்கா கஹாங் ஜாத்தா ஹை, லடுக்கா ஸ்கூல் ஜாத்தா ஹை. பாய் வந்து எங்கே போகிறான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கூல் போகிறான். சரியா, லடுக்கா ஸ்கூல் ஜாத்தா ஹை. 27, லடுக்கி கிஸ்ஸே லிக்தி ஹை, லடுக்கி கலம் சே லிக்தி ஹை. அந்த கேர்ள் வந்து எதால் எழுதிட்டு இருக்கா, எதனால் எழுதுகிறாள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த கிஸ்ஸே அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு, அதை ரிமூவ் பண்ணிட்டு கலம் சே பேனாவால் எழுதுகிறாள். லடுக்கி கலம் சே லிக்தி ஹை. சரியா. 28, क्वेश्चन नंबर 28, யஹாங் கித்னே லடுக்கே ஹைங்க. ஸோ எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க, லடுக்கே சாரி எத்தனை பாய்ஸ் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. யஹாங் தோ லடுக்கே ஹைங்க. இப்போ யஹாங் அங்கே, சாரி இங்கே, தோ மீன்ஸ் ரெண்டு. இப்போ தோ லடுக்கே ஹைங்க. எனக்கு எல்லா நம்பர்ஸும் தெரியும், நான் வந்து 1 2 3 10 10 வரை நான் படிச்சுட்டேன் மேம், 20 வரை படிச்சுட்டேன் மேம் அப்படின்னு சொல்லி இங்கே ஏதாவது எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து 2 லடுக்கே தான் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து கவுண்ட் பண்ணி எழுதுங்க. இன்கேஸ் 3 கொடுத்தாங்கன்னா தீன் அப்படின்னு போடுங்க. ஓகே. 29, கொஸ்டின் நம்பர் 29, யஹாங் கவுன் கவுன் ஹைங். ஸோ இங்கே யார் யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. யஹாங் பிதாஜி அவுர் மாதாஜி ஹைங். ஸோ பிதாஜி அவுர் மாதாஜி, அம்மா மற்றும் அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 30, லடுக்கா
கியா படுத்தா ஹை. ஸோ அந்த பாய் வந்து என்ன படிச்சுட்டு இருக்கான்னு கேட்குறாங்க. லடுக்கா கிதாப் படுத்தா ஹை, புக் படிச்சுட்டு இருக்கான். லடுக்கா புக் படிச்சுட்டு இருக்கான். சரியா? கிதாப் படுத்தா ஹை. 31. லடுக்கி கியா லிக்தி ஹை. லடுக்கி பாட் லிக்தி ஹை. ஸோ அந்த கேர்ள் வந்து என்ன எழுதிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. லடுக்கி பாட் லிக்தி ஹை, பாடம் எழுதிட்டு இருக்கா. சரியா? 32. நாரியல் கா பேட் கைசா ஹை. நாரியல் கா பேட் அப்படின்னா கோகோனட் ட்ரீ, தென்னை மரம் சொல்லுவாங்கல்ல தமிழில், அதுதான். ஸோ அதோட ஆன்சர் பாருங்க. அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கைசா மீன்ஸ் எப்படி இருக்கு. சரியா? நாரியல் கா பேட் ஊஞ்சா ஹை. ஊஞ்சா அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கு, அதுதான் இதோட மீனிங். நாரியல் கா பேட் ஊஞ்சா ஹை. ஸோ இது வரைக்கும் 32 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த எக்ஸசைஸ் வந்து அவ்வளோதான். பேஜ் நம்பர் 65 அண்ட் 66 என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை நான் தமிழ் மீனிங்கோட நான் சொல்லியிருக்கேன். கொஸ்டின் வேர்ட்ஸையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற ஆன்சரையும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அது மட்டும் தரவாக படித்தாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக 5 மார்க்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸில் ஈஸியாக வாங்கிடலாம். ஓகேங்களா? ரிவிஷன் கிளாஸ் இல்லை டெஸ்ட் பேட்ச் இல்லைனா ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. தன்யவாத்.